ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த வெயில் காலத்தில் எங்களை குளிர்ச்சி படுத்துறதுக்கே எங்களோட சொந்த ஊருக்கு போயிருந்தோம். அதாவது உத்திரமேரூர், எங்களோட கழனிக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஜஸ்ட் ஒரு ஒன் டே ட்ரிப்புக்கு. ஸோ நாங்கள் இங்கே என்ன என்ஜாய் பண்ணோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூனாக தான் நாங்கள் வந்து கிளம்புனோம். ஆக்சுவலி நாங்கள் போனதே அங்கே லேட் தான். எப்படியோ நாங்கள் போயிட்டு நாங்கள் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இங்கே உள்ளே என்டர் ஆகும்போதே நல்லா க்ரீனரியாக சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இந்த சைட் தான் வந்து நல்லா க்ரீனரியாக இருக்கும். நான் இருக்கிற சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே வயல்வெளிலாம் எரிச்சு போட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து நாங்கள் சம்மர் சீசனில் வந்ததுனால வயல்வெளிலாம் எடுத்துட்டாங்க. ஸோ அது அப்படி இருக்குது. நாங்கள் வந்து வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வேண்டிய அந்த லஞ்சு அப்புறம் ஜூஸ் எல்லாம் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து திடீர்னு கிளம்பிட்டாங்க. எங்கேன்னு பார்த்தா இந்த நெல்லிக்காய் செடியை பார்த்து அப்படியே ஓடி வந்துட்டாங்க. ஆக்சுவலாக எங்கள் அம்மாவுக்கு வந்து குட்டி நெல்லிக்காய்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அது பறித்து வந்து சாப்பிட்டுருந்தாங்க. அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நல்லா இருந்தது. நாங்கள் அப்படியே வந்தோம். ஆனால் வந்து பக்கத்துலேயே பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு பூசணிக்காய் பெருசாக நல்லா தொங்கின்னு இருந்ததா, அது பார்த்து எங்கள் அம்மா வந்து அது ஒரு ஷாட் எடுக்க சொன்னாங்க. நானும் அதை எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட்டில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஸோ காய்ஸ், இதுதான் வந்து எங்கள் கழனியோட என்ட்ரன்ஸ். எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த கழனிக்கு வந்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த தொட்டி தான். இந்த தொட்டி வந்து பார்க்க கொஞ்சம் பழசாக தான் இருக்கும். அதெல்லாம் மென்ஷன் பண்ணக்கூடாது. அந்த தொட்டிக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிணறு இருக்கும். அவங்க வந்தாலே இங்கே வந்து நிறைய என்ஜாய் பண்ணுவோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா திடீர்னு இங்கே வான்னாங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து வாத்து ஓடின்னு இருந்தது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வரத்துக்குள்ளே அந்த வாத்தெல்லாம் வந்து உள்ளே கூட்டின்னு போயிட்டாங்க. ஆனால் வந்து நான் அந்த வாத்து எடுக்கிறதுக்கு பதிலாக இன்னொன்று வந்து கேப்சர் பண்ணேன். ஆனால் இந்த வீடியோவில் அது இல்லை. என்னென்னா அந்த வாத்து பார்த்து திடீர்னு அங்கே வந்து 2 நாய் ஓடி வந்தது. அந்த வாத்து பார்த்தா இல்லை எங்களை பார்த்தான்னு தான் தெரியலை. அதில் தெரில. ஆனால் நாங்கள் அப்படியே வந்துவிட்டோம். நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் நடந்துன்னு இருக்க வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பக்கத்து கழனியில் வந்து இந்த மாதிரி மிளகா செடி வந்து போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இது எங்கள் கழனிக்கும் இதுக்கும் வந்து ரொம்பலாம் டிஸ்டன்ஸ் கிடையாது. சும்மா இப்படி வந்தால் இந்த கழனி, அப்படி வந்தால் அந்த கழனி, அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்ச நேரம் வீடியோ எடுக்கிறத நிறுத்திக்கிட்டு ஒரு முக்கியமான வேலை பண்ணோம். அதாவது எங்கள் அம்மாவுக்கு இங்கே வந்தாலே இந்த சுண்டக்காய் பறிக்கிறது தான் வேலை. ஸோ வந்து நாங்கள் வந்து சுண்டக்காய் செடிலாம் தேடி இந்த சுண்டக்காய்லாம் வந்து நாங்கள் நல்லா பறிச்சுன்னு இருந்தோம். அப்படியே பறிச்சுன்னு இருக்கும் போதே உங்களுக்கு தெரியும், நான் வந்து சொன்ன பக்கத்து கழனி அங்கே தான் இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் இப்போ பறிக்கிறது எங்கள் கழனியில் தான் இருக்குது. நீங்கள் வந்து பறிக்கும் போதே பார்க்கலாம், நான் சொன்ன அந்த மிளகா தோட்டம் வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெட்டாக இருந்தது. பார்க்கும்போதே சூப்பராக இருந்தது. அப்படியே நாங்கள் பறிச்சுன்னு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்து தோட்டத்துக்கு போயிட்டு, நீங்கள் வந்து அங்கே ரெட்டாக பார்ப்பீங்க, அது ஃபுல்லாக வந்து மிளகா தான், ரெட் சில்லி. பார்க்கவே சூப்பராக இருந்தது. நாங்கள் அப்படியே அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஆக்சுவலி இது முதல்ல வந்து நல்லா ப்ளெயினாக இருந்தது. பட் இப்போ தான் வந்து அவங்க போட்டிருந்தாங்க. நாங்கள் அப்படியே இந்த கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்துவிட்டோம். இதுக்கப்புறம் தான் மெயின் வேலை. அதாவது நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் போய் தொட்டியில் நல்லா குளிக்க போயிட்டோம். நான் வந்து குளிக்கிறேன்ற பேரில் நானும் எங்கள் அண்ணா வந்து சூப்பராக விளையாண்டுருந்தோம். ஆக்சுவலி உங்களுக்கு விளையாடுற மாதிரி தான் தெரியும். ஆனால் நாங்கள் உண்மையாலே சண்டை போட்டுன்னு இருந்தோம். அங்கே வந்து நான் இங்கே வாய்ஸ் கொடுக்கல. ஆனால் நாங்கள் அங்கே கத்துனது ரொம்ப, நீங்கள் வந்து கேட்டுன்னு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துடுவீங்க. ஸோ அதை வந்து நாங்கள் அப்படியே கட்லாம் பண்ணியாச்சு. எங்கள் அண்ணன் வந்து என்னை ரொம்ப வெறுப்பேற்றின்னு இருந்தான். நானும் வந்து கத்தின்னு இருந்தேன். அப்படியே வந்து நாங்கள் குளித்து முடிச்சுட்டு மேலே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நல்ல சீனரி வியூ எனக்கு வந்து கிடச்சிது. சன் செட் ஆகும்போது நான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். சூப்பராக இருந்தது. அப்படியே நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next video. டாடா.